விஜய் அவர்கள் மிக தெளிவாக இன்ஸ்டாவில் பெரிய அளவில் ஒரு குரூப்பு 36,000 வாட்ஸ்அப் குரூப்புகளை வைத்து குழந்தைகள் இளைஞர்கள்னு ஒரு பெரிய மைக்கிட்டார். அதே மாதிரி நம்ம பண்ணி நெகட்டிவ் கேம்பெயினை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணால் 6 மாதத்தில் அடிக்க முடியுங்கிறது ஓடிட்டு. இதையெல்லாம் தாண்டி அவங்க போய் மார்க்சிஸ்ட் கொடுத்த உடனே நேற்று சாயந்தரம் இன்னொரு ஐடியா ஃப்ளோட் பண்ணப்பட்டது. தடுக்கணும்னு சொன்னால் இப்போ விஜய் நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதத்தில் நிதி சிக்கல்கள் மற்ற விஷயங்கள். ஏன்னா நீங்கள் சட்டசபை திமுக கூட்டம் கூடிய பொழுதே என்ன முதல் தீர்மானம், நம்ம எதிர்க்கட்சியாக இருப்போம். அடுத்த தீர்மானமே இந்த சூழ்நிலையில் எந்த விதமான முடிவை எடுப்பதற்கும் ஸ்டாலினுக்கு என்ன முடிவு எடுக்கணும். எதிர்க்கட்சியில் போய் உட்கார்றதா இருந்தால் முதல்ல தலைவர் உத்தரவை தேர்ந்தெடுக்கணும். அது உதயநிதியோ அல்லது வேறு செந்தில் பாலாஜின்லாம் பேர் ஓடுது. ஸோ இப்படியெல்லாம் அது எதுவும் பண்ணாமல் இந்த தீர்மானங்கள் போடுறது, அதன் பிறகாக வெளியில் வந்ததில் எல்லாமே பார்க்கப்படும். அவங்க சொல்லிட்டாங்க காட்டுமன்னார் கோயிலோ இல்லை திண்டிவனம் வன்னியரசோ ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வாங்க, நம்ம துணை முதல்வர் தர்றோம், ஆனால் இந்த ரெண்டில் எதையோ ஒன்று ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, எங்கள் ஆதரவோடு நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கலாம். எங்களுக்கே 107 தான் இருக்கிறப்ப நாங்கள் சீட்டை விட்டு தர முடியாது. ராஜ்யசபா அடுத்தது வர்றப்ப தரோம். இந்த முறை வேறு எங்களுக்கு டெல்லியில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். வெளியில் சொல்கிறது என்னன்னா, நாளையோடு இப்பொழுது இருக்கின்ற 16வது சட்டமன்றம் முடிகிறது. ஸோ சட்டமன்றம் முடிஞ்சால் கலைச்சானோ இல்லாத சட்டமன்றத்தைச் சேர்ந்த ஸ்டாலின் காபந்து சர்க்கார் முதலமைச்சராக தொடர முடியாது, கவர்னர் ஆட்சி வந்துடும். ஸோ இன்னைக்குள்ள முடிவெடுத்து நாளைக்குள்ள திரு விஜய் பதவியேற்கணும். பட் தெளிவாக திமுக விளையாடுது. காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அளவில் இது வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை கொடுத்து உங்களுக்கு கடைசி நிமிஷத்தில் 28 + ராஜ்யசபான்னு கூட்டணி அமைச்சு கூட வெளியில் போயிட்டாங்கன்னு தான் முதுகில் குத்தினார்கள்னு அறிக்கை கொடுத்தாங்க. நேற்றைக்கு கனிமொழி அவர்கள். ஸோ இது எல்லாமே உடையுது. அவர் வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணி என்னை தடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் 6 மாதம் கழித்து வந்தாலும் அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போ பரபரப்பான சூழ்நிலையில இறுதி கட்டத்தை நம்ம எட்டியாச்சு. இதுல டிடிவி தினகரன் இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, மாமனா மச்சானா நான் எதற்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது இந்த பதவி ஏற்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தனியாக ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 2 கேள்விகள் மட்டும் தெளிவாக கேட்கணும்னு நினைக்கிறேன். திமுகவினுடைய தயவுல தான் தாவேகா ஆட்சி அமைக்க போகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. ஏன்னா திமுக கூட்டணிகளை ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லி தாவேகாவோட கூட்டணி வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் கூட்டணிக்கு வரக்கூடிய திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகள் துணை முதலமைச்சர் வேண்டும், பதவி விலகக்கூடிய தொகுதிகள், அது பெரம்பூராக இருக்கட்டும் திருச்சி கிழக்காக இருக்கட்டும், அங்கே எங்களுக்கு சீட் கொடுக்கணும், ராஜ்யசபா, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதாவது ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கி இந்தியா டுடேக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் 6 மாதம் நாங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ஆனால் கூட்டணிகள் எல்லாரும் வச்சு பார்க்கும்போது 6 மாதம்தான் இந்த அரசு இருக்கும். மறுபடியும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி, திமுக மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு மறுபடியும் தேர்தலை சந்திக்கிற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு. இந்த 6 மாதத்தில் விஜய் அவர்கள் மேலே புதுசாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரா மாதிரியான ஒர்க்கை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ இதுதான் விஷயம். ஸ்டாலின் அனுப்பி வைத்த கூட்டணி இந்த 6 மாதத்தில் நடக்க போகிற ஆன்டி இன்கம்பன்சி, இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்டாலின் அனுப்பி வைத்த கூட்டணி என்பது முழு பொய். நெரேட்டிவ் தெளிவாக மார்க்சிஸ்ட் கட்சி எங்களை அதிமுக தலைமையிலான அரசுக்கு திமுகவோடு சேர்ந்து ஆதரவு கொடுக்க கேட்டார்கள். நாங்கள் தோற்கடிக்கப்பட்ட கூட்டணிக்கு நாங்கள் சேர்வதாக இல்லை, அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம். ஆனால்
மக்களால் பெருவாரியான மக்கள் ஓட்டு வாங்கி ஜெயித்துள்ள விஜய்க்கு வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்லாம் லெட்டரை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அறிக்கையும் கொடுத்துட்டாங்க, பேட்டியும் சண்முகம் கொடுத்ததாக நான் அறிகிறேன். பார்க்கல, நான் அந்த வீடியோ பார்க்கல. ஸோ தினமலரில் ஹெட்டிங் போட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இது முழு பொய். ஏன்னா நீங்கள் சட்டசபை திமுக கூட்டம் கூடிய பொழுதே என்ன முதல் தீர்மானம், நம்ம எதிர்க்கட்சியாக இருப்போம். அடுத்த தீர்மானமே இந்த சூழ்நிலையில் எந்த விதமான முடிவை எடுப்பதற்கும் ஸ்டாலினுக்கு என்ன முடிவு எடுக்கணும்? எதிர்கட்சியில் போய் உட்கார்றதா இருந்தால் முதல்ல தலைவர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். அது உதயநிதியோ அல்லது வேறு செந்தில் பாலாஜின்லாம் பேர் ஓடுது. ஸோ இப்படிலாம் அது எதுவும் பண்ணாமல் இந்த தீர்மானங்கள் போடுறது, அதன் பிறகாக வெளியில் வந்ததில் எல்லாமே பார்க்கப்படும். அது சார் ஒரு பாட்டு ஒன்று, கமல் பாட்டு வரும், காசு மேல கொஞ்சம் மாத்தினா காசு மேல காசு வந்த நேரம் முடிஞ்சு போச்சுது வாசலில் ராஜலட்சுமி ஜெயிலு லட்சுமி வராம தடுக்கும் வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கணும்னு சொன்னால், இப்ப விஜய் நீங்க சொன்ன மாதிரி 6 மாசத்துல நிதி சிக்கல்கள் மற்ற விஷயங்கள், இன்னைக்கு இப்ப நான் உங்க ஆபீஸுக்கு மெயின் ரோட்ல இருந்து உள்ள வர்றப்ப தண்ணி பல இடத்துல நின்றுட்டு இருக்கு. சரியா, பெரிய மழையே தூரலன்னா இன்னும் என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. இதெல்லாம் இவங்க 5 வருஷத்துல 4000 6 மாசம் அதுக்கப்புறம் போலாம் 5 வருஷம். இல்ல நான் சொல்றது இவங்க 5 வருஷத்துல 4000 20,000 கோடி வரைக்கும் வடிகால்னு செஞ்சதுக்கு பிறகு இருக்கிற நிலைமை இது. அவர் 6 மாசத்துக்குள்ள மழை வந்தா, பெரிய மழை வந்தால் கண்டிப்பாக சிக்கல் வரும். அதை தவிர மற்ற சிக்கல்கள் எல்லாம் இருக்கு. கடன் 6 லட்சம் கோடி அவங்க வாங்கியிருக்காங்க, இவங்க இன்னும் என்ன வாங்க. ஸோ இதெல்லாம் யோசிக்கிறாங்க. இவங்க என்ன இப்ப இன்னொன்னு ஓடிட்டு இருக்கு. அதாவது விஜய் அவர்கள் மிக தெளிவாக இன்ஸ்டால பெரிய அளவில் ஒரு குரூப் 36,000 வாட்ஸ்அப் குரூப்புகளை வைத்து குழந்தைகள் இளைஞர்கள்னு ஒரு பெரிய மைக்கிட்டார். அதே மாதிரி நம்ம பண்ணி நெகட்டிவ் கேம்பெயினை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணால் 6 மாதத்தில் அடிக்க முடியுங்கிறது ஓடிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அவங்க போய் மார்க்சிஸ்ட் கொடுத்த உடனே நேற்று சாயந்தரம் இன்னொரு ஐடியா ஃப்ளோட் பண்ணப்பட்டது. அது என்னன்னா, இபிஎஸ் தலைமையில் ஆட்சி என்பதற்கு பதிலாக திருமா தலைமையில் ஆட்சி. ஸோ திருமா முதலமைச்சர், அதிமுக உள்ளே இருக்கும், திமுக வெளியிலேருந்து. அது அப்போ மார்க்சிஸ்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டால் மார்க்சிஸ்ட் எதுவும் சப்போர்ட்டாக சொல்லலை, எதிர்ப்பும் தெரியல. இல்லை நாங்கள் யோசிக்கணும்னு ஒதுங்கிட்டாங்க. ஸோ இந்த நிலைமையில் நேற்றைக்கு மாலையில் எக்ஸ் தளத்தில் விசிகாவினர் இது திருமா காலம்னு ட்வீட் பண்ணி வைரல் பண்ணாங்க. ஸோ இதுக்கு நடுவில் தாவேகா மீண்டும் ரிக்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு துணை முதல்வர் சீட்டு கொடுக்கணும்னாங்க. பட் அவங்க சொல்லிட்டாங்க, காட்டுமன்னார் கோயிலோ இல்லை திண்டிவனம் வன்னியரசோ ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வாங்க, நம்ம துணை முதல்வர் தர்றோம், ஆனால் இந்த 2ல் எதையோ ஒன்று ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் வாங்க, எங்கள் ஆதரவோடு நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கலாம். எங்களுக்கே 107 தான் இருக்கிறப்ப நாங்கள் சீட்டை விட்டு தர முடியாது. ராஜ்யசபா அடுத்தது வர்றப்ப தரோம், இந்த முறை வேறு எங்களுக்கு டெல்லியில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் அப்படின்ட்டாங்க. இல்லை சார், இப்போது இவங்க கூட்டணியோட ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ வரைக்குமே ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அது வந்து கன்ஃபார்மாக இருக்குது. அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இல்லை, நேற்றைக்கு கவர்னரை பார்த்த பொழுது இவங்க லெட்டரில் IUML 2 பேர் பேரும் விசிகா பேரும் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு வேணால் லெட்டர் காப்பி தரேன். இப்போ IUML உடனடியாக நாங்கள் இதில் சேரவில்லைன்னு அறிக்கையை விட்டுட்டாங்க. விசிகா மெயில் அனுப்பாமல் டிலே பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் இது திருமா காலம்னு ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு இப்போ இவங்க பதில் கொடுக்காதனால் மார்க்சிஸ்டுகள் அதற்கு ஆதரவில்லைன்னு புரிஞ்ச உடனே தான் துணை முதலமைச்சர் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்பயும் இவருக்கு பதவி கிடைக்கும். ஸோ விஜய் தரப்புல இருந்து நீங்க காட்டுமன்னார் கோயிலையோ இல்லை திண்டிவனத்தையோ ராஜினாமா பண்ணுங்க, ஜெயிங்க, ஆனால் உங்களுக்கு அமைச்சர் பதவி தரோம். ஏன்னா ஜெயிச்சு 6 மாசத்துக்குள்ள அமைச்சர் வாங்க, இது எம்எல்ஏ ஆனாலும் கொடுக்கலாம் அப்படின்ற. அதுக்கு இன்னும் திமுகவில் இருந்து அதற்கு இன்னும் இது வரல. இதுக்கு நடுவில் மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் விஷயம். காமராஜ் அவர்கள் எனக்கு வந்த தகவல் 5ஆம் தேதியே அவர் சரியான லிங்க் மூலமாக என்னை உங்கள் பக்கத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் ரேட்டு துண்டுக்கடியில் பேசும் விஷயங்கள் அப்புறம் பார்த்துக்கலான்னப்போ 20 ஸ்வீட் பாக்ஸ்கள் வரை மினிமம் என்று அஷூர் பண்ணப்பட்டதாம். நேற்றைக்கு அவரை திடீர்னு காணும்லாம் சொல்லிட்டு இதில் இருந்தார், பாண்டிச்சேரியில் தான் அவர் இருக்காருனாங்க. அப்புறம் காணுன்னாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சி அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு இவர் போய் டிடிவி போய் கவர்னரை பார்த்து அது லெட்டர்ஸ் போய் அவர் பேரை சேர்த்தது தப்புன்னு சொல்லியிருக்காரு. இப்போ டிடிவி ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு, விஜய் சொல்லட்டும். ஸோ இப்போ டிடிவி நீ அங்கே 20க்கு ஏன் போகிறேன், 50 வரைக்கும் நான் வாங்கி தரேன், அது தவிர உனக்கு சில தொழில் வில்லங்கங்கள் எல்லாத்தையும் பைசா செலவில்லாமல் முடிச்சு தரோம் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அவர் ஜெயிச்சதே மன்னார்குடியில் நான் 3 தேர்தலாக 2011 தொடர்ச்சியாக நின்று தோற்றுட்டேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு பல பிரச்சாரங்களில் அழுதே கேட்டாராம் ஓட்டு.
ஸோ அவருடைய அழுகை ப்ளஸ் இங்கேயும் சசிகலா பிரிவு நிறுத்திய வேட்பாளர் எடுத்த ஓட்டுக்கள்னால தான் இவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ டிஆர்பி ராஜா தோற்கடிக்கப்பட்டார். இன்னும் ஒரு சின்ன வாய்ப்பு ஜஸ்ட் ஃபார் இதுக்காக நான் சொல்கிறேன், காமராஜ் தெளிவாக வந்துட்டும் பிஜேபியிலிருந்து ஊட்டியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட போஜராஜன் நான் சுயேட்சையாக செயல்பட போகிறேன், வெளியிலிருந்து இவருக்கு ஆதரவு அப்படின்னாலும் 118 வந்துருது. ஓகே சார், இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் ஆட்சியில் ஏற்று சில அதிரடியான முடிவுகள் எடுத்தாலும் அது திமுகவிற்கு ஆபத்தாக வந்து முடியக்கூடிய ஒரு நிலைமையில் திமுக கூட்டணி விஜய் அவர்கள் கூட இப்போ ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துவதற்கு உண்டான வழிகளும் திமுக தேடும் இல்லையா இவங்க மூலியமா? என்ன பிரச்சனைனா அவங்க கிட்ட 108 -1, இவங்க கிட்ட 106. ஸோ இதான் நிலைமை. ஸோ மிச்சம் இருக்கிற இதில் ஒரு பிஜேபியை விட்டுருங்க, அவங்க யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ பாமக வந்தால் விசிக வராது. ஐ மீன் இந்த சிக்கல் வேறு இருக்குது. ஸோ 2 பேருக்குமே இன்னைக்கு தினமலர் படியாக இருக்கிறத கூட்டி பார்த்தா 2 பேருக்குமே 216 ஆதரவு இருக்குது. ஸோ இதிலிருந்து 2 பேர் ஏதோ ஒரு பக்கம் வரணும். ஸோ அது மிக எளிதாக நான் சொன்ன விஷயம் நடக்கலாம். அது நடந்துடுச்சுன்னால் ஆட்சி அமைச்சாச்சுன்னா இப்போ இன்னைக்கு தேதியில் அதிமுகவினர் இதில் இருக்காங்க, அதுக்கு பேர் என்ன, பாண்டிச்சேரியில் சொகுசு விடுதியில் இருக்காங்க. நம்ம விஜய் கட்சி தாவேகாவினர் இப்போ கூவத்தூருக்கு முன்னாடி இருக்கிற பூஞ்சேரியில் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இவங்கெல்லாம் வந்து இப்போ ஹைதராபாத்தில் இருக்காங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சட்ட கட்சி தாவல் சட்டத்தில் வரணும்னா 5 பேரில் மினிமம் 3லேருந்து 4 பேர் வரணும். 6ன்னா 4, 5ன்னா 3, ஸோ 4 பேர் வரணும். சரி, 3 பேர் கன்னியாகுமரி ஆட்கள், ஒருவர் இது மதுரை மேலூர், இன்னொன்று மயிலாடுதுறை. ஸோ மயிலாடுதுறையும் மேலூரும் வருவது எளிது. அவங்க 3 பேர் என் பிளாக்காக தான் டிசைட் பண்ணுவாங்க. பட் அங்கே இருக்கிற ராஜேஷ்குமார் முதலில் தாவேக்காக்கு ஆதரவுங்கிற இது ஆட்சியில் பங்குன்னெலாம் ஆரம்பித்தவர் ராஜேஷ்குமார் தான். அதுக்கப்புறம் தான் நமக்கு இவர் டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ் இவங்கெல்லாம் ஆரம்பித்தது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அங்கே சிக்கல் தான். பட் அவங்களையும் கொண்டு போய் ஹைதராபாத்தில் வச்சுட்டாங்க. ஏன்னா பாண்டிச்சேரி தியரிட்டிக்கலி பிஜேபி ஆட்சியில் இருக்குது, வேற ஆந்திராங்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. ஸோ அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. சார் இன்னைக்கு எளிதான நிலைமை, பாஜக கட்சியாக ஆதரவிக்க முடியலன்னா நான் அவர் ஒரு எஸ்டி சமூகத்தை சேர்ந்த படுகர்னு நினைக்கிறேன். ஸோ அவர் நான் சுயேட்சையாக மாறுகிறேன் கட்சியில். ஏன்னா ஒரே ஒரு எம்எல்ஏங்கிறதுனால பிரச்சனை இல்லை, அமமுகவும் ஒரே எம்எல்ஏ தான். அவங்க 2 பேரும் நாங்கள் சுயேட்சையாக ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். இவர் ஆட்சி அமைத்து விட்டார் என்றால் அதன் பிறகு அதிமுக உடையெல்லாம் திமுக உடையெல்லாம் என்ன வேணால் இது பண்ணிக்கலாம். சரி, இப்போ திமுகவுக்கு சிக்கல் வெளியில் சொல்கிறது என்னன்னா, நாளையோடு இப்பொழுது இருக்கின்ற 16வது சட்டமன்றம் முடிகிறது. ஸோ சட்டமன்றம் முடிஞ்சால் கலைச்சானும் இல்லாத சட்டமன்றத்தை சேர்ந்த ஸ்டாலின் காபந்து சர்க்கார் முதலமைச்சராக தொடர முடியாது, கவர்னர் ஆட்சி வந்துடும். ஸோ இன்னைக்குள்ள முடிவெடுத்து நாளைக்குள்ள திரு விஜய் பதவியேற்கணும். இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு பதவி ஏற்பதாக நேற்றைக்கு கவர்னரை பார்த்து விட்டு வந்து சொன்னாங்க. பட் IUML லெட்டர் கொடுத்த உடனே அது கேன்சல்னு வந்துருச்சு, இன்றைக்கி நடக்கலை. ஸோ இன்னைக்குள்ள முடிவு எடுத்தாகணும். ஸோ இப்போ இது ஒரு வாய்ப்பு, இல்லைன்னா வேற என்ன வாய்ப்புன்னு எனக்கு புரியல. பட் தெளிவாக திமுக விளையாடுது. காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அளவில் இது வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை கொடுத்து உங்களுக்கு கடைசி நிமிஷத்தில் 28 + ராஜ்யசபான்னு கூட்டணி அமைச்சு கூட வெளியில் போயிட்டாங்கன்னு தான் முதுகில் குத்தினார்கள்னு அறிக்கை கொடுத்தாங்க. நேற்றைக்கு கனிமொழி அவர்கள் டெல்லியில் சபாநாயகருக்கு லெட்டர் எழுதிட்டாங்க, நாங்கள் இண்டி கூட்டணியில் இல்லை, ராகுல் காந்தி பக்கத்தில் எனக்கு சீட்டு கொடுக்காம தனியாக பிரித்து போடுங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்பொழுது இனிமேல விஷயம் இதுதான். விஜய்க்கு நீங்கள் மறுத்தால் மறுதேர்தல் வந்தால் நிச்சயமாக அவர் தான் ஜெயிப்பார். 6 உடனே வந்தால் அவர் ஜெயிப்பாரு. ஆமாம், 6 மாதம் கழிச்சு வந்தா 6 மாதம் கழிச்சு திமுக ஆட்சி வந்தாலும் சிக்கல் தான். பட் இவங்க மேனேஜ் பண்ணிடலாம், தள்ளிடலான்றாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதில் பெருசாக எதுவும் பண்ணுறதாக இல்லை, நீங்கள் முடிவெடுங்க. ஏன்னா சட்டத்தை இவங்க எல்லாம் சில பேர் கோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சில வக்கீல்கள், சில பத்திரிகையாளர்கள். அவங்க பொம்மை கேஸுங்கிறாங்க. பொம்மை கேஸில் அது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. கவர்னர், அது ஏற்கனவே இந்த ஆட்சி மாறின நேரம், பட் கவர்னர் ஒரு ஆட்சியை அமைக்கிற முன்னாடி
இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு கொடுக்கலாம், ஆனால் அது நிலையாக இருக்கும் என்ற திருப்தியும், குதிரை பேரங்கள் நடக்காது என்ற திருப்தியும் அவருக்கு இருக்கணும்னு இருக்கு. ஸோ குதிரை பேரங்கள் அமமுக எடுத்துக்கிட்டா நேற்றே ஆரம்பிச்சிடுச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கையெழுத்து போடுற வீடியோவும் வருது, இல்லை அது பொய்ன்னு சொல்லி விஜயே முக்காடு போட்டுக்கிட்டு அவரை சந்திச்சாருன்னுலாம் இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. ஸோ குதிரை பேரங்கள் நடக்குதுங்கிற விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ கவர்னர் எடுத்தது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு திமுகவின் சொம்புகளுக்கு இணையாக பேசும் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துருவும் ஹரிபரந்தாவுமே நெட்டில் பேசியிருக்காங்க. இதுவரை கவர்னர் செயல்பாடு சட்டத்தின்படி தான் இருக்குது, எந்த ஒரு தீர்ப்பு பொம்மை உட்படன்னு சொல்லி சில பேர் மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நேற்றைக்கு இந்தியாவின் நம்பர் 1 கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் ஹரீஷ் சால்வேயும் கவர்னர் சரியாக போகிறாருன்னு தான் சொல்லிட்டார். ஸோ இப்பொழுது இருக்கிற சிக்கல், கவர்னர் ஆட்சி வந்தால் பிஜேபிக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. மக்கள்கிட்ட இவங்க என்ன சொல்கிறது, கவர்னர் ஆட்சி வந்துட்டா உடனடியாக மும்மொழி கொள்கையை கொண்டாந்துருவாங்க, பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க, நவோதயா பள்ளி, இதெல்லாம் காரணமாக சொல்கிறாங்க. அவங்க பயப்படுறதெல்லாம் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி கேஸு சிபிஐக்கு போயாச்சு ஆல்மோஸ்ட். இவங்க இன்னும் ஃபைல் கொடுக்குற நேரம் இவர் நேரு பேரில் எஃப்ஐஆர் போட்டோம். இதை தாண்டி இன்னும் எத்தனை வழக்குகள் அறப்போரே எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வழக்குகள் இருக்குது. ஸோ ஒன்றுன்னா எஃப்ஐஆர் வந்தால் அதை இடி நோண்டுனா, ஏன்னா எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வந்துடும், இதுதான் நிலைமை. ஸோ இதை தடுக்கிறதுக்காகத்தான் ஆட்சியை கொண்டு வர பார்க்குறாங்க. ஏன்னா எடப்பாடியும் முந்தானேத்து சாயந்தரம் பாண்டிச்சேரியில் போனப்போ, ஏன்னா அங்கே சிவி சண்முகம் தெளிவாக செங்கோட்டையனுடன் மாதவிடம் பேசிட்டு நாங்கள் வர்றோங்கிறதுக்கு கொடுத்தப்ப நமக்கே ஆட்சி வருது, நம்ம தலைமையில் நல்ல செய்தி வருகிறதுக்கா, குட் நியூஸ் இஸ் கம்மிங்னு சொன்னார்னு பத்திரிகைகள் போட்டு. ஸோ தெளிவாக திமுக அதிமுக பேசிட்டு தடுத்துட்டு இருக்காங்க. பட் மக்கள் கொடுத்துள்ள நிலை, இந்த ஒரு சின்ன கட்சிகள் 2 சீட்டுன்னு 4 பேர், 2 கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்ட், விசிக, 1 பாஜக, அது யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. விசிக வந்தா பாமக வராது. இந்த சிக்கல்களில் சிக்கிட்டு இருக்கு. பட் விஜய் இன்னும் நாளைக்குள்ள பதவி ஏற்பார் என்று நான் நினைக்கிறேன். சார், இப்போ தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருந்தார், இனி வரும் நாட்களில் தேர்தலில் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது, 130, 150, 180 அப்படிங்கிற நம்பர்ஸ்லாம் கனவாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அது இப்போ உண்மை ஆயிருக்கு 26 சட்டமன்ற தேர்தலில். இனி வரும் நாட்களும் அப்படி தான் இருக்குமா? இல்லை, விஜய் தனியாகவே எம்ஜிஆர் வாங்கிய ஓட்டை விட கூட்டணியாக சிபிஎம் மற்றும் ஒரு ஃபார்வர்ட் பிளாக் ஒரு கட்சியோடு சேர்ந்தே 34% தான் வாங்கினார். இவர் அதை விட அதிகம் வாங்கியிருக்கார். ஒரே 30% சொல்கிறாங்க, 35, இவரும் 35. ஆனால் அது கூட்டணி இருந்ததுனால 136 என்னமோ வந்துச்சு, இங்கே இது வந்துச்சு தனிச்சு நின்னதுனால. ஸோ இப்போ இருக்கிற சிக்கல், சரி மக்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட அதிமுக 122 சீட்டில் 3வது இடத்துக்கு போயிடுச்சு. திமுக 36 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போயிருக்கு. அதிமுக 28-30 சீட்டில் டெபாசிட்டும் இழந்திருக்கு. இந்த தேர்தலில் திமுக தரப்பில் 15,000 சீக்களும் அதிமுக தரப்பில் 5,000 சீக்களும் செலவு பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த தேர்தலில் இந்த அளவுக்கு செலவு பண்ண முடியுமா? இன்னொன்று, விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனதே கம்மி, அவர் இதில் பண்ணதான் ஜாஸ்தி. இப்போ நேற்று இந்த 2 நாளாக ஒன்று பாராட்டணும், தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட வராத விஜயை பலமுறை வெளியில் வர வச்சிருக்கார், காலையில் சாயந்தரம்னு மீட் பண்ணிக்கிட்டு. ஸோ விஜய் வெளியில் வர ஆரம்பிச்சார்னா, ஏன்னா அவர் உள்ளுக்குள்ளே கண்ணாடிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எனக்கு செக்யூரிட்டி இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே. திமுக தடுத்ததுங்கிறதும் அது 30% தான் காரணம். இவர் போட்ட திட்டம் ஒரு நெரேட்டிவ் தான், அது 70%. ஸோ இது எல்லாமே உடையுது. அவர் வெளியில் பிரச்சாரம் பண்ணி என்னை தடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் 6 மாதம் கழித்து வந்தாலும் அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கும். 6 மாதத்துக்கு பிறகும் சார் அதுக்குள்ளே என்ன, அதாவது அவருடைய ஆட்சியில் கெட்ட பேர் வந்தால் சிக்கல் இருக்கலாம். பட் இவங்க நின்றுட்டு, சார் இந்த ஆட்சி இப்போ கம்யூனிஸ்ட் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க, கொடுத்தாலும் நாளைக்கு வேறு சில பிரச்சனைகளில் கம்யூனிஸ்ட் இதே மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு என்ன விஷயம். வேற இவர் அங்கே ஆட்சி அமைச்சிட்டு அதிமுகவோ திமுகவோ உடஞ்சி ஒரு 10 பேர் எந்த பக்கம் இருந்து முழுசாக கட்சி தேவையில்லை இல்லாமையும் வரலாம், ரிசைன் பண்ணிட்டு ஜெயிக்கலாம்ல. ஸோ அதனால விஜய்க்கு பெரிய சிக்கல் இருக்காது. பட் ஆட்சி நடத்துவ திமுக இந்த 5 ஆண்டுகளில் கடனும் நிதி நிலைமையும் அவரை எதுவுமே செய்ய விடாமல் தடுக்கும் சிக்கல்கள். அவர் கொடுத்த ப்ராமிஸ் அப்புறம் அதெல்லாம் நிறைவேற்ற முடியுமாங்கிறதையே விட்டுருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு துறையில் 3 மாதமாக சம்பளம் கொடுக்கப்படவில்லைன்னு இன்னைக்கு தினமலரில் இருக்குது. ஸோ இப்படி சிக்கல்கள் இருக்கும் நேரத்தில் விஜயை தடுக்க திமுக
கிட்டத்தட்ட 159லேருந்து 59 குறைஞ்சிருக்காங்கன்னா இன்னும் குறையும். கிட்டத்தட்ட 2 திராவிட கட்சிகளுடைய இது முடிஞ்சிடுச்சு. பட் அந்த இடத்த பிஜேபி எடுக்கணும்னா இன்னும் கடுமையான உழைப்பு கொடுக்கணும். இன்னைக்கு முடியாது, பட் அடுத்த 3 வருஷத்துக்குள்ள பண்ண முடியும். அதனால அண்ணாமலை சொன்னது சரிதான். இப்போ இதே அதிமுகவோட பாஜக இல்லாமல் தனியாக 10% எடுத்திருந்தா திமுக இன்னொரு 10 சீட் ஜாஸ்தி வாங்கியிருந்தா. ஏன்னா ஒரு சீட்டில் பெரிய ஏற்பந்தூத்திருக்காரு. கிட்டத்தட்ட 13 சீட்டுகள் 1000க்கு கீழே, 65 சீட்டு 5000, 48 இதுவும் 5000க்கு கீழே. ஸோ இப்படி இருக்கிறப்ப இன்னும் பிரிஞ்சிருந்தா விஜய்க்கு இதை 108க்கு பதிலாக 80, திமுக 80ன்னு போயிருக்கலாம். ஸோ பாஜக எடுத்த முடிவும் சரிதான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி திருப்பி தொங்கு சட்டசபை வருமானா 140, 150 கனவு. ஏன்னா அலை அடித்தப்போ தான் இந்த 150 வந்துச்சு. மற்றபடி 120, 130 டச் அண்ட் கோல தான் வருவாங்க. 2006 96 தான் எடுத்தார் கலைஞர். ஸோ அதனால அண்ணாமலை சொன்னது ஒரு விதத்தில் சரி. பட் விஜய்க்கு மக்கள் கொடுத்துள்ள ஆதரவு, அது அவங்க அந்த நெரேட்டிவை கண்டினியூ பண்ணால் இப்போ அவர் என்ன சொன்னார், என்ன தடுக்கிறாங்கன்னு சொன்னேன். ஏன்னா எடுக்கப்பட்ட சர்வேலாம் 25லேருந்து 30 தான் சொல்லிச்சு. சென்னையில் 30 தாண்டுன்னாங்க. ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக 30 வருங்கிறது கடைசி 3 நாளில் திமுக தடுக்க அவர் போட்ட ஒரு வீடியோ இதெல்லாம் ஒர்க். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15% மக்கள் கடைசி 3 நாள் தான் முடியும். அதுதான் மாறி இருக்கு. ஸோ அதனால இவங்க கொண்டு போகிற நெரேட்டிவை தடுக்கணுங்கிற அளவுக்கு திமுக விட்ட டூல்ஸ் கிடையாது. ஸோ இதனால தான் இந்த சதிகள் எப்படியாவது ஆட்சியை வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. திருமாவை முதலமைச்சர் ஆகிறதுக்கு அதிமுக ஒத்துக்கிச்சான்னு தெரியல. அப்போ கூட மார்க்சிஸ்ட் வருவாங்களான்னு தெரியாது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714